சின்னா, என் குழந்தையோட தொட்டில், என் குழந்தையோட தொட்டில கொண்டு சின்னா, அதை கொண்டு போக வேண்டாம்னு சொல்லு சின்னா. என் குழந்தையோட தொட்டில் சின்னா அது. சின்னா, உன்கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல, என் வயித்துல பெண் குழந்தை தானே இருந்தது, பொண்ணு தானே, சொல்லு சின்னா. அக்கா ரிலாக்ஸ் ஆருங்க. தயவு செஞ்சு அழாதீங்க. அவங்க வளகாப்பு செஞ்ச உடனே இப்படி ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. பாவம் அஞ்சலி இப்ப எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பானே தெரியல. பகவானே கிருஷ்ணா, அஞ்சலி இதையெல்லாம் உண்மைன்னு ஏத்துக்கவே தயாரா இல்ல. குழந்தைய இழந்துட்டோங்கிற விஷயத்த அவ ஒத்துக்கவே இல்ல. சொல்ல போனா இப்படி ஒரு விஷயத்த யாரும் நம்ப கூட மாட்டாங்க. அப்படி அழுதுகிட்டு இருந்தா. கரிமா, பேசாம நாம ஒரு தடவை போய் அஞ்சலிய பாத்துட்டு வரலாம். ஆஸ்பத்திரிக்கு போலாம் வா. நாமலா? ஆமா. ஆனா நம்ம நீயும் என் கூட வந்தா நல்லா இருக்கும் கரிமா. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு நாம துணையா இல்லைன்னா வேற யார் இருப்பாங்க? சரி சரி கிளம்பு, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம். ஏந்திரு, சீக்கிரம் வா. நான் யாருன்னு பாக்குறேன். ஹலோ, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அத்தை, இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கேன். ஆனா நீ போன் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு ஸ்ருதி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க கிளம்பி இருப்போம். அஞ்சலிய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்னு தான் இருந்தோம். அத்தை, நாங்க அக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அவங்க இப்ப தூங்கிட்டு இருக்காங்க. நர்ஸ் அக்கா நல்லா ஓய்வெடுத்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிம்மா ஸ்ருதி, கண்டிப்பா அஞ்சலி இப்ப ஓய்வெடுத்து தானே ஆகணும். நாங்க 2 பேரும் நாளைக்கே வரோம்மா. இத பாரு ஸ்ருதி, அவங்கள நீ தான் கவனமா பாத்துக்கணும். அப்படியே அஸ்வின் தம்பியையும் பாத்துக்க. ஏன்னா அவர் உடம்புக்கு ஏதாவது வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். சரி ஸ்ருதி, நான் வச்சிடுறேன். பகவானே கிருஷ்ணா, அஞ்சலி வீட்டுக்கு வந்துட்டாளாம். ஸ்ருதி போன்ல என்கிட்ட சொன்னா அவ ரொம்ப ஓய்வு எடுக்கணுமா, அதனால நாளைக்கு வர சொல்றா. நாளைக்கே போய் பாப்போம் என்ன? சரிங்க அண்ணி. எல்லாமே சரியாயிடும் அஸ்வின். நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்க. கண்டிப்பா எல்லாரையும் நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்குவீங்க. எனக்கு நல்லா தெரியும். உங்க அக்காவுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல. அது உங்க பார்க்கும் போதே எல்லாம் புரியுது. அஸ்வின் நிறைய தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் அக்கா விஷயத்துல நல்லது செய்யறானா கெட்டது செய்யறானே தெரியல. டாக்டர் அவ்வளவு தூரம் சொல்லி கூட கேட்காம பலவந்தமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்க அஸ்வின்? இங்க பாரு, உன்கிட்ட தான் நான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. எனக்கு சரின்னு தோன்றதை மட்டும் தான் நான் செய்வேன். அக்கா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்கள நான் நல்லா பார்த்துப்பேன். ஆனா யாரும் என் அக்காவை ஹர்ட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க அஸ்வின். இவ்வளோ நேரம் நீ யார பத்தி பேசிட்டு இருக்கியோ, அவரு அஞ்சலிக்கு தாலி கட்டின புருஷன். அஞ்சலிய பாத்துக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு தான், உனக்கு இல்ல. இப்ப குழந்தைய இழந்து நிக்கிறது அஞ்சலி மட்டும் இல்ல, மாப்பிள்ளையும் கூட தான். இந்த மாதிரி நேரத்துல அஞ்சலி கூட இருக்கிறதுக்கு மாப்பிள்ளைக்கு உரிமை இருக்கு. அவனுக்கு இருந்த எல்லா உரிமையும் அவனே இழந்துட்டான். அவன் நிறைய தப்பு பண்ணான். அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க வேணா அவனை மன்னிக்கலாம், பட் நான் அவனை மன்னிக்க மாட்டேன். உன் பிடிவாத குணத்தால யார் பேச்சையும் கேட்க மாட்டல. ஒருவேளை அஞ்சலி வேதனை தாங்க முடியாம ஏதாவது செஞ்சுக்கிட்டானா நீ என்ன செய்வ? உன் அம்மா மாதிரி ஒருவேளை அஞ்சலி தப்பான முடிவெடுத்துட்டா?
அப்ப அதுக்கு காரணம் நீயா தான் இருப்ப, புரியுதா? என் அக்கா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. உனக்கு நம்பிக்கை இருக்கா அஸ்வின்? உன் அக்கா புருஷனை கை நீட்டி அடிச்சிருக்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரை வெளியே விரட்டி விட்ட. இப்படி எல்லாம் செய்யறதால அஞ்சலி மனசுல இருந்து வெளியேற்றிட முடியுமா? இங்க பாருங்க அஸ்வின், தயவு செஞ்சு நீங்க நான் என்னோட அக்காவுக்கு நல்லதுதான் பண்றேன். அதனாலதான் ஷியாம் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில துரத்திட்டேன். முதல்ல நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. எந்த உரிமையில நீ ஷியாமையும் அஞ்சலியும் பிரிக்க பாக்குற? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, ஷியாமை விட அஞ்சலி மேல யாருக்கும் உரிமை கிடையாது. அவர் அவன் மேல வச்சிருக்கிற அன்பை அவர் கண்ணுல எத்தனையோ தடவை நான் பார்த்திருக்கேன். அஞ்சலி இப்படி ஒரு நிலைமையில இருக்கா? நீங்க என்னன்னா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அஞ்சலியோட ஒரு நிலைமை நிமிஷம் பாட்டி. மொத தடவையா அந்த ஷியாமோட கண்ணுல அவ்வளோ பாசத்தை நீங்க பாத்தீங்களா? நேத்து தானே அவனை முத தடவை பாத்திருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல. இது வரைக்கும் நீங்க எப்பவும் இங்க வந்து தங்கினதே கிடையாது. அந்த ஷியாம நீங்க எப்பவும் பார்த்ததும் இல்ல. மொத தடவை மீட் பண்ணும்போது அவனை பத்தி இவ்வளவு தெளிவான ஒப்பீனியன் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அப்படின்னா நீங்க ஷியாம பத்தி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும் அஸ்வின். என் முன்னாடி உட்கார்ந்து அழுதுருக்காரு. எப்படியாவது அஞ்சலி என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு கேட்டாரு. அந்த ஷியாம் உங்களை பார்க்க வந்தானா ஆசிரமத்துக்கு? ஆமா, என்ன பாக்குறதுக்காக ஆசிரமத்துக்கு வந்திருந்தாரு. அவர்தான் எனக்கு எல்லாமே சொன்னாரு. இந்த வீட்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னாரு. ஆனா ஒரு தடவை கூட உன்னை பத்தி அவரு தப்பா ஒரு வார்த்தை சொன்னதில்லை. ஆனா ஷியாம பத்தி ஒரு வார்த்தை கூட நீ நல்லதா பேசினதே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்க. அவர் தம் மனைவியோட நல்லபடியா வாழணும்னு தான் நினைக்கிறாரு. அதுவும் அவ வயித்துல அவரோட குழந்தை வளர்றதுனாலதான். அவர் மனைவி மேல அவர் தம் உயிரியே வச்சிருக்காரு. மத்தபடி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க பத்தி எல்லாம் அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் யாருக்கும் இல்ல. அவ எப்படிப்பட்டவன்றது எல்லாருக்குமே ரொம்ப தெளிவா தெரியும். உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த ஷியாம் மாதிரி மோசமான ஆளு, எல்லாரையும் ஏமாத்துறவன் இந்த வீட்டுக்கு என்ன நடந்தாலும் திரும்பி வரவே முடியாது. அவன் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் கொடுத்திருக்கான். உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியுமா? என்ன கொல்றதுக்கு அவன் முயற்சி பண்ணா. அதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏற்கனவே நீ நிறைய தப்பு பண்ணிருக்க. திரும்பவும் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பாட்டிமா, பாவின் சொல்றதெல்லாம் உண்மைதாமா. சுபத்ரா, யாரையும் தப்பா புரிஞ்சிக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா? பாட்டி, உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு ப்ரூஃப் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஆனா தயவு செஞ்சு மறுபடியும் தப்பு பண்ணாதீங்க. இதுக்கு முன்ன நான் செஞ்ச தப்ப நீங்க பண்ணாதீங்க. அந்த ஷியாம இதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்காம இருந்தேன். ஆனா இப்ப எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு. உனக்கு எதை பத்தியும் தெரியாது. மத்தவங்க உங்ககிட்ட சொன்னதை வச்சுதான் நீ உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்க. அப்படியா? அப்ப இதே உங்களுக்கு நான் கரெக்ட்னு சொல்லலாம்ல? நீ நம்புவியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்டை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். 14 வருஷத்துக்கு முன்னாடி என்னால எதுவும் செய்ய முடியல. ஆனா இந்த தடவை எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். இந்த வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. ஏன்னா தப்பு எது சரி எதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு புரிய வைப்பேன். நோ! நீங்க அன்னைக்கும் தப்பு பண்ணீங்க, இன்னைக்கும் அதே தப்பு பண்றீங்க. ஆமா, இப்ப நீ என்ன சொல்ல வர? எங்களை பொறுத்த வரைக்கும் எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது, இன்னைக்கும் தெரியாது. இத்தனை வருஷங்களா அக்காவை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க இல்ல. இனிமேலும் அவங்களை நான் கவனமா பாத்துக்கிறேன். எங்க எல்லாருமே விட்டுட்டு போனீங்கல்ல, அப்புறம் எதுக்காக திரும்பி வந்தீங்க? உங்க ஆசிரமத்துக்கு நீங்க போக வேண்டியதானே? யார் உங்களை வர சொன்னா?
நாளைக்கு வீட்டை சுத்தி செக்யூரிட்டி ஹெவியா இருக்கணும். அந்த ஷியாமுக்கு அகேன்ஸ்டா கோர்ட்ல இருந்து ஸ்டே ஆர்டர் வாங்க போறேன். அந்த ஷியாம் இந்த வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாது. கொஞ்சமாவது இதை குடிங்க மேடம். எனக்கு எதுவும் வேண்டாம். இத பாருங்க, இத கூட சாப்பிடலன்னா எப்படி? கொஞ்சம் குடிங்களேன். இல்ல பரவாயில்ல சிஸ்டர். நான் அதை அவங்களுக்கு கொடுக்கறேன். என்ன நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் சிஸ்டர், தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. இட்ஸ் ஓகே சிஸ்டர். அவர் என்னோட ஹஸ்பண்ட். சிஸ்டர், இவங்க கூட நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசணும் ப்ளீஸ். ஓகே, 10 நிமிஷம் தான். தேங்க்யூ சிஸ்டர். என்னங்க? ராணியம்மா, முதல்ல சூப் குடி. எனக்கு எதுவும் வேண்டாம். அஸ்வின், தினமும் மாத்திரை எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தெரியும்ல? ஸ்ருதி, எனக்கு எதுவும் வேணான்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் அஸ்வின், அக்காவுக்காக. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அப்புறம் அக்காவை எப்படி பாத்துக்க முடியும்? நீங்க தானே இப்ப அக்காவை நல்லா பாத்துக்கணும். எனக்கு அந்த ஆளை சுத்தமா பிடிக்கல. அஸ்வின், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேத்து ரொம்ப மோசமான நிலைமையில ஷாம அங்க பார்த்தோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, பண்ண தப்ப நினைச்சு குழந்தைய எழுந்ததை நினைச்சு வேதனைப்படுறாருன்னு எனக்கு தோணுது. அதுக்கு இல்ல, நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை ஒரே ஒரு தடவை அக்காவை பாக்குறதுக்கு அவரை கூட்டிட்டு வந்தா. நான் கீழே என்ன சொன்னேன்னு நீ ஒழுங்காவே கேட்கலன்னு நினைக்கிறேன். அந்த மோசமான ஆளு பொய் சொல்லி ஏமாத்துறவன் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. இந்த மாத்திரை சாப்பிடு. எல்லாமே சரியாயிடும் ராணியம்மா, கவலைப்படாதன்னு சொல்லணும்னு தோணுது. நம்ம 2 பேரும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஆனா எனக்கு நல்லா தெரியும், இப்ப அந்த மாதிரி நடக்காது. இவங்க அந்த மாதிரி நடக்கவும் விட மாட்டாங்க. ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும் ராணியம்மா. எனக்கு நீ சத்தியம் செஞ்சு கொடு. இனிமே நீ ரொம்ப கவனமா இருந்தாகணும். ஆனா நீங்க எப்போ என் கூட இருக்கணுங்க. நீ இல்லாம என்னாலையும் வாழ முடியாது. எல்லாத்த விட பெரிய பயம் என் மனசுல இருக்கு. அது என்ன தெரியுமா? ஒருவேளை நான் மட்டும் கூட இல்லைன்னா ராணியம்மா, நீ கொஞ்சம் கூட கவனமாவே இருக்க மாட்டேங்கிற. நீ ஆரோக்கியமா இருக்கணும். எனக்கு எல்லாத்தையும் விட அதுதான் ரொம்ப முக்கியம் ராணியம்மா. ஏன்னா உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ராணியம்மா. நீ மட்டும் ஒரு தடவை பிடிவாதம் பிடிச்சனா அப்புறம் யாரு சொன்னாலும் அதை நீ கேட்க மாட்ட. நான் எப்பவுமே நீங்க சொல்ற பேச்சை கேட்பேங்க. ஆனா நானே உன் கூட இல்லைன்னா எப்படி? கண்டிப்பா உன் தம்பி சின்ன உன்னை நான் பார்க்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணுவான் ராணியம்மா. அவன் என் மேல உயிரே வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா அதே அளவுக்கு தான் இப்ப நான் வெறுத்துக்கிட்டு இருக்கான்.
இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் யார்கிட்ட வேணாலும் மாற்றம் வரலாம். நீ என்ன ஜோக் அடிச்சிட்டு இருக்கியா? என்ன சொல்ற? அந்த ஷியாமால மறுபடியும் மறுபடியும் உனக்கு தோணுதா? எனக்கு ஒண்ணே ஒண்ணுதாங்க தோணுது. யாருக்கும் நம்ம எந்த அநியாயமும் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் சொல்றேன், அந்த ஷியாம பத்தி யாரும் இந்த வீட்டுல பேசக்கூடாது. அதுதான் பெரிய அநியாயம். ஒருவேளை நான் உன் கூட இல்லைன்னா ராணியம்மா, தயவு செஞ்சு உன்னை நீ கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும், எனக்காக. அப்புறம் ஒருவேளை நான் இங்க இருந்திருந்தேன்னா என் கையால உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு மாத்திரை கொடுத்திருப்பேன். எனக்கும் அப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா என் தலையெழுத்து எப்படி இருக்கு பாரு ராணியம்மா. நீங்க என் கூடவே இருந்துருங்க. ஆனா ஒருவேளை நான் யார் கையிலும் சாப்பாடோ மருந்தோ சாப்பிடாம இருந்தேன்னா அப்போவாவது நீங்க என் கூட வந்துருவீங்கல்ல? ராணியம்மா, இப்படி எல்லாம் நடக்கும்னு சொன்னா நான் கண்டிப்பா கண்டிப்பா இல்ல இல்ல ராணியம்மா, வேண்டாம். இப்படி செய்யறதுனால உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. என்னால சமாளிக்க முடியும். நீ எப்பவும் நல்லா இருக்கணும், அதுல எந்த மாற்றமும் வரக்கூடாது ராணியம்மா. கவனமா இரு. உன் கூட இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன், சரியா? எனக்கு தெரியுங்க, நான் உங்க கூடவே இருக்கணும். நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது ராணியம்மா, நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு உடம்ப பாத்துக்க, சரியா? உன் வீட்டுல இருக்கிறவங்க, உன் தம்பி சின்ன என்ன நினைச்சாலும் சரி ராணியம்மா, ஆனா நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேங்கிறது தான் உண்மை. அதனாலதான் திரும்ப திரும்ப நான் ஒளிவு மறைவு அங்க வரேன். இனி எப்பவுமே நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். இப்படி செய்யறதுனால என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ராணியம்மா, உன் வீட்டுல இருக்கிறவங்க, உன்னோட தம்பி சின்ன என்ன நினைச்சாலும் சரி ராணியம்மா, நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன் ராணியம்மா. உன்னை விட்டு நான் பிரிஞ்சிருக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அதனாலதான் நான் திரும்ப திரும்ப ஒளிவு மறைவு அங்க வரேன். இனி எப்பவும் நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். இப்படி செய்யறதுனால என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த ஷியாம் எல்லாரையும் ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. அவன் எவ்வளவு மோசமானவங்கிறது நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அவன் திருந்தவே மாட்டான். இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் யார்கிட்ட வேணாலும் மாற்றம் வரலாம். நீ என்ன ஜோக் அடிச்சிட்டு இருக்கியா? நீ என்ன சொல்ல வர? அந்த ஷியாமால மாற முடியும்னு இப்ப கூட உனக்கு தோணுதா? எனக்கு ஒண்ணே ஒண்ணுதாங்க தோணுது, யார் விஷயத்திலயும் நம்ம எந்த அநியாயமும் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் சொல்றேன், அந்த ஷியாம பத்தி இந்த வீட்டுல யாருமே பேசக்கூடாது. அதுதான் பெரிய அநியாயம். ஓகே? சரி அஸ்வின், ஷாமால மாற முடியாதுன்னு உங்களுக்கு தோணுதுன்னு சொன்னா நீங்க சொல்றதா உண்மை நினைக்கிறேன். என்னோட விருப்பம் ஒன்னே ஒண்ணுதான், அக்காவுக்கு எப்படியாவது சீக்கிரமா குணமாகணும். அக்கா ரொம்ப பலகீனமா இருக்காங்க. இப்ப அவங்களால தானா எந்திரிச்சு கூட உட்கார முடியல. தெரியும். அக்காவை இப்படி ஒரு நிலைமையில பார்த்ததே கிடையாது. அக்கா, அக்கா, அக்கா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் நீங்க எந்திரிச்சு இவ்வளவு தூரம் வந்தீங்க? நான் நல்லாதான் இருக்கேன் ஸ்ருதி. அஜய், அஞ்சலி எங்க இருக்கா? அவ ரூம்ல இல்லையே. நான் நல்லாதான் இருக்கேன் சின்ன. கா கா உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இது உண்மையிலேயே மிகப்பெரிய மிராக்கல் தான். தேங்க் காட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ. அக்கா, அக்கா நீங்க ரொம்ப பெட்டரா இருக்கீங்க. அக்கா, இந்த ஒரு மணி நேரத்துல அப்படி என்ன நடந்துருச்சு? அக்கா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன கூப்பிட்டுருக்கலாமே.
உங்களுக்கு ஏதாவது வேணுமாக்கா? ஆமா சின்னா, எனக்கு ஒண்ணு வேணும். என்னக்கா? நீ உன் மாமாவை மறுபடியும் வீட்டுக்கு வர வச்சுன்னா